கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 60 verse 2. See, darkness covers the earth and thick darkness is over the peoples, but the Lord rises upon you and his glory appears over you. ஏசாயா எழுதின சுவிசேஷம் 60 அதிகாரம் 2 இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Have you ever felt like darkness is increasing around you? Confusions, fear, bad news everywhere. உங்களை சுற்றிலும் இருள் அதிகரிப்பதை போலவும் குழப்பம், பயம், எங்கும் துர்செய்திகள் என இதையெல்லாம் பார்த்து மனம் சோர்ந்து போகிறதா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் மேல் உதிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நம்ம இந்த இருள் சூழ்ந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றிலும் எப்ப பார்த்தாலும் பயங்கரமான செய்திகள், ஆபத்துகள், விபத்துகள் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்து நம்ம இருதயம் பதறி போய் பயத்துல நம்ம இப்படிதான் நம்ம இருள் நம்மளை ஆட்கொள்கிறது அல்லவா? ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்கு தத்தம் இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலேயும் உன்னை சுற்றிலும் இருளாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் உதிக்கும் பொழுது, அவர் நீதியின் சூரியனாக நம்மேல் உதிக்கும் பொழுது எல்லா இருளின் அந்தகாரமும் அது வல்லமை இழந்து போகிறது. கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது இருளுக்கு அங்கே இடமே இல்லை. நம்மளை சுற்றிலும் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும், கார் இருள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய ஒளி நம்மளை அழகாக வழி நடத்தும். அவருடைய மகிமை நம்ம மேல இறங்கும். பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கென்று நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்க பாவத்தில இருந்து நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்ம வெளியேறும் போது, உண்மையாக இருதயத்தோடு நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக எந்த இருளின் ஆதிக்கமும் நம்மளை தொடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்ம மேல் உதிக்கும் பொழுது அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை நம்ம மேல வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது புறஜாதி மக்கள்கள் அவங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை இதுதான் என்று சொல்லி அநேகர் அறியும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, when darkness increases, do not panic, look up. This is not the season of defeat, but the season where God's glory becomes more visible in your life. You are not covered by darkness, you are covered by his glory. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருளிலிருந்து விடுதலையாக்கி அப்பா நீர் கர்த்தர் பிள்ளைகள் மேல் உதிக்கும்படி அப்பா உடைய பிரகாசத்தினால பிள்ளைகள் நிரம்பும்படியாக உடைய மகிமையினாலே நிரப்புங்கப்பா. காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.